வணக்கம் உறவுகளே. அதாவது பேசுகிறதுக்கு இடம் இருக்குங்கிறதுக்காக என்னத்தையாவது பேசிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ என்னமோ ஈரான் நாட்டுக்காரனுங்களுக்கும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவனுக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி உடனே இந்த பீதியெல்லாம் எங்கேருந்து எவன் கிளப்பி விடுவானே தெரிய மாட்டேங்குது. உடனே கடலுக்குள்ளே இருக்கிற கேப்பில் அறுக்க போகிறாங்க, நெட்டு போயிடும், அது போயிடும், அப்புறம் பணம் எடுக்க முடியாது, பணம் வர்த்தனை எதுவுமே நடக்காது, மறுபடியும் லாக்டவுன் வரும் அப்படின்னு நம்ம இந்திய நாட்டுடைய முக்கியமான பிரஜைகளுக்கு அதிகாரிகளுக்கு தெரியாத உண்மையெல்லாம் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவனுக்கு உடனே தெரியுது. எப்படி தெரியுது? எங்கேருந்து அங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்தானா ஈரான்காரன்? எப்படி இப்படிலாம் சும்மா இருக்கிற மக்களை இப்படி பீதியில் கிளப்பி விட்டு இவங்க என்ன வேலையெல்லாம் பார்க்குறான் பாருங்க. தயவு செய்து இனிமேல் வர்ற உலகத்தில் யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதையுமே பார்க்காதீங்க. ஒரு நல்ல பொழுத போக்குற வழியை மட்டும் பாருங்கள். இவங்க கண்டவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு இதாகி போயிடும். நம்ம நாட்டினுடைய முக்கியமான ஒரு அதிகாரிகள், அமைச்சர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் இருக்காங்க, வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாத உண்மை இவங்க உடனே ஊடகட்டி பரப்பி விடுறாங்க. எப்படி அப்பா மக்களை பீதியிலே வச்சிருக்கணும்னு அரசியல்வாதி நினைக்கிறான். அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டாமல் இவங்க நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்காக இவங்க என்னத்தையாவது ஒன்று யூடியூப் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றாங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே பீதியை கிளப்பி விடாதீங்க. நம்ம நாட்டோட பெரிய இவங்க அதிகாரிகளாக தெரியாத உண்மையெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? உடனே கடல் அடியில் போகிற 17 கேப்பில் வெட்டி போடுவான், குத்தி போடுவான் அப்படின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்குலாம் நடக்குதுன்னா நம்ம அப்புறம் நாட்டில் எதுக்கு பெரிய அதிகாரி இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காதுனாக்கா மக்களே, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராமை பார்த்து எதை கண்டும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். எது வந்தாலும் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அவ்வளோதான். தைரியமாக இருங்க. ஜெய் ஹிந்த்.